ஆர்ட்ல இருந்து ஆர்டிஸ்டா மாறி இருக்கீங்க. கத்துறோம்னு வச்சுக்கோங்க. அது கத்துறப்ப நம்ம நடிக்க தான் கத்துறோம். ஒரு பிக் ஸ்கிரீன்ல தன்னோட பிள்ளைய ஒரு அப்பா அம்மா பார்த்துருந்தாங்கன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்காது. அதை கட்டில வேற என்ன வேணும்? 2 பேருமே பார்க்கறதுக்கான பாக்கி எனக்கு எல்லாம் போச்சு. எம்.ஆர். ராதா அவ்வளவு பிடிக்குமா? டயலாக் வந்து கேட்டுட்டு தான் பேசுவாங்க, படிக்க கூட மாட்டா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெரும் நடிகர். மதுரைக்காரங்கன்னா அந்த பாசத்துக்கு அடிமானவங்க. அதே சாப்பாட்டுக்கு அடிமானவங்க. இது வரைக்கும் அந்த படங்கள்ல இந்த படங்களுக்குலாம் எனக்கு அழைப்பு வந்துச்சு, என்னால போக முடியல, இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் பாலாஜி அப்படின்னா எதுவும் படம் இருக்கு? எதிர்நீச்சல் சீரியல் இருக்குல்ல, ஆமா, அதுல மாரிமுத்து சார் பண்றதுக்கு மட்டும் என்ன தான் கேட்டாங்க ஃபர்ஸ்ட். இருக்கு, ரெண்டு இருக்கு, மீன் இருக்கு, ரெண்டு மீன் குழம்பு. இது கனவா இருக்கு. கனவா ஆம்பியன்ஸ் பக்காவா இருக்கு. ரொம்ப நல்லா நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? விஜய் சேதுபதி என்ன பார்க்கும்போது ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, அது மாதிரி எங்களெல்லாம் பார்க்கும்போது வாய்ப்பு கொடுப்பீங்களா? எதுவும் வாய்ப்பு தான் இருக்கு. இட்லி கொடுத்த வாய்ப்பு தானே. பிராணா நல்லா இருக்கும் போல ஐட்டம் டேஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஆளுங்க சாப்பிட்றதுல வெரைட்டியை கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க உலகம் பூரா. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு அடிக்கடி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கிற பாட்டு? அப்படியே தனிமையில வர முருகன் பாட்டு கேட்பேன். அழகென்ற சொல்லுக்கு முருகா. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாரும் சோறும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இந்த வார எபிசோட்ல நம்ம கூட யார் டிராவல் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எஸ், தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் பல்வேறு தரப்பு மக்களின் பெரிய மனசுக்காரர் திரு அருள்தாஸ் அண்ணன் தான் நம்ம கூட டிராவலில் இருக்காங்க. அவங்களோட ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிட்டு டிராவல் பண்ணலாம். ஏன்னா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு அனைவருக்கும் வணக்கம். புதிய தலைமுறை பார்க்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். ஆனால் நான் பார்க்கும்போது எப்பயுமே ஒரு வில்லன் கேரக்டராக தான் எங்களுக்கு தெரியுறாங்க. ஆனால் அண்ணன் கூட பேசி பழகும்போது தான் தெரியுது ரொம்ப சாஃப்டான ஆளுங்க. மக்களுடைய பார்வையில் திரு அருள்தாஸ் எப்படின்னா இருக்காரு? மக்களுடைய பார்வைன்னு சொல்ல போனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து என்னை ஸ்க்ரீனில் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு, ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு நெகட்டிவ் கேரக்டராக பண்ணிட்டோமா, ஒரு வில்லனுக்கான கேரக்டர். அதனால் வந்து உண்மையிலேயே ஒரு வந்து பெரிய ரவுடி தான் போல, பெரிய வில்லன் போல நினைப்பாங்க, ஒரு கெட்டவர், அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கும். பட் நம்ம வந்து இயல்பு லைஃப்பில் அது இல்லை. ஃபஸ்ட்டு பழகின பிறகு தெரியும், இல்லை சினிமாவில் பண்ணுற கேரக்டர் வேறு, இயல்பில் வந்து ரொம்ப சாஃப்டான ஆளுன்றது நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ தான் புரிஞ்சுப்போம். ஆர்ட்ல இருந்து ஆர்டிஸ்டா மாறி இருக்கீங்க. ஆமாம், கேமராங்கிறது ஒரு கலை. கண்டிப்பாக. கேமராமேன்ல இருந்து ஒரு ஆக்டரா உள்ள வந்திருக்கீங்க. எப்பவுமே சினிமாவை கேமராக்கு பின்னாடி நின்று பார்க்கறத விட முன்னாடி நின்று பார்க்கறது தான் அதிகமா இருக்காங்க. நீங்க சினிமாவை கேமராக்கு பின்னாடியில இருந்து பார்த்துட்டு தான் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்கீங்க. எப்படின்னா இருக்கு இந்த தமிழ் திரையுலக பயணம்? ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவில் வந்து அந்தந்த ப்ரொஃபஷனலுக்கு வந்தவங்க அது மட்டும் தான் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறாங்க, அப்போ நடிக்க வந்தால் ஒன்லி நடிப்பு தான், பாட்டுனா பாட்டு தான், பாடகர் மட்டுமே இருப்பாங்க. டைரக்ஷன், கேமரா, அதில் ட்ரெயின் ஆனவங்க அந்த வேலை மட்டும்தான் பார்க்குறோன்ற ஒரு இது இருந்துச்சு, ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது இல்லை. இன்றைக்கி வந்து அது வந்து பிரேக் ஆகிடுச்சு. எப்படி சொல்கிறதுனா, எந்த வேலையும் யாரும் பார்க்கலாம், சினிமாவில் யார் வேணால் வரலாம். அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கேட் இருந்துச்சுல, இவங்க தான் சினிமாக்குள்ளே வரணும், இல்லை இவங்க வந்தால் ஜெயிக்க முடியும், இவங்க தான் அறிவு இருக்கும், அந்த மாதிரி ஒரு சினிமானா ஒரு ஒரு கூண்டு மாதிரி இருந்துச்சு. யாருமே பெருசாக வந்து வெளியேந்து உள்ள நுழைய முடியாதுன்ற மாதிரி. அதை வந்து பிரேக் பண்ணாங்க நம்மளுடைய சீனியர்ஸ். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பாரதி சார் ஆகட்டும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வரைய சொல்லலாம். இளையராஜா சார் வந்து மியூசிக்கில் வந்து யார் வேணா வரலாம். ஆனால் ஒரு எளிய கலைஞனா ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து வெளியூர்லேருந்து சென்னைக்கு நோக்கி வந்து அங்கே வந்து சினிமாவில் ஜெயிச்ச பிறகு ஒவ்வொருத்தருக்குமே நம்பிக்கை வரும். சார் இந்த மாதிரி எல்லாரும் போய் ஜெயிக்கிறாங்க, நம்மளும் போகலாம், நம்மகிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்குது, சில சினிமாவில் போய் ஜெயிக்கக்கூடாது, சினிமாவில் ஏன் போய் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. ஸோ அதை நோக்கி தான் எல்லாருமே வந்தாங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எப்படின்னா, இப்போ வந்து யாரும் எதையும் பண்ணலாம், திறமை இருக்கணும், அதே மாதிரி மக்களை வந்து அதை வந்து அங்கீகரிக்கணும். இப்போ நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டராக மாறிட்டாங்க, ப்ளஸ் டைரக்ஷன் பண்ணுறாங்க, ஹீரோவாகவும் இருக்காங்க,
ஆக்டராகவும் இருக்காங்க. ஆமா. ஸோ மியூசிக் டேரக்டரோட இப்போ வந்து விஜய் ஆண்டனி ஆமா, மாதிரி சார்லாம் வந்து இப்போ இன்னைக்கு ஹீரோ ஆகிட்டார். இவர் ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக்கும் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து தொடர்ந்து பெரிய பெரிய படங்களில் வந்து ஹீரோ அடிச்சிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய படங்களில் மியூசிக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் நிறைய பேர் வந்துட்டார், இளவரசனே வந்துட்டாரு, நட்டி அண்ணன் வந்துட்டாரு, இப்போ நான் வந்திருக்கேன், இப்போ இந்த சினிமாட்டோகிராஃபரும் ஆக்டராக வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லாமே மிக்சடாக யார் வேணால் எந்த பண்ணலாம். அந்த அடுத்த வேலைக்கு போகிறப்போ அதுக்கான சின்ன ஒரு திறமை இருக்கணும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனில் நம்மளை வந்து மக்கள் அங்கீகரிக்கணும். அவ்வளோதான். அங்கீகரிச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து வாய்ப்புகள் வரும். இல்லை நம்மளை அங்கீகரிக்கலை, இல்லை வந்து நம்மளுக்கு வந்து அது பெருசாக வந்து அதில் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ண முடியல, டேலண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ஃபீல்டில் கண்டிப்பாக பண்ண முடியும். அதாவது அருள்தாஸ் அண்ணனுடைய மனதளவுல ஒரு விஷயம் பாதிச்சிருக்கோம். நம்ம சென்னை போறோம், நமக்கு தெரிஞ்சது கேமராமேன், டிஓபி தான். இந்த ஒளிப்பதிவு மூலமா தமிழ் சினிமால ஒரு முன்னணி இடத்துக்கு வந்து உட்காரணுங்கிறது தான் உங்களுடைய கனவா இருந்திருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. பட் அதுக்கான பாதை ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்க ஒரு சைட்ல போயிட்டு ஒரு முன்னணி ஹீரோவோட நடிச்சிட்டு இருக்கீங்க, முன்னணி இயக்குனரோட படத்துல நடிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல வந்து சேர்ந்து அமர்ந்துட்டீங்க. பட் இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். நான் வந்த வேலை இதுதான், பட் ஆனா இந்த வேலை தான் போய்கிட்டு இருக்கு. எப்படி நான் பாக்குறீங்க? இல்லை, அது வந்து எப்படின்னா வந்து அது வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, டீனேஜ் முடிச்சுட்டு எனக்கு ஒரு கரெக்டாக ரூட் கிடச்சிச்சு. எனக்கு கேமரா வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஊர்லேருந்தே அந்த வேலை கிடச்சனால அது மீது ஒரு பெரிய ஆசையும் காதலும் வந்துச்சு எனக்கு. ஸோ நம்ம கேமராமேனை வந்து நம்ம வந்து சினிமாவுக்கு போனோம்னா நம்ம அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணி, ஏன்னா வந்து ஃபிலிம் அண்ட் ஷூட்லாம் சேரணும், அந்த அளவுக்கு எனக்கு கல்வி இல்லை, சரிங்களா. அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ப்ராக்டிக்கலாக மேட்டை ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே சினிமாவில் வந்து கேமராமேன் ஆகலாம் அப்படின்னு தான் சென்னைக்கு வந்தோம். அதே மாதிரி வந்து ஒரு 10-15 வருஷம் நான் வந்து அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணேன், படங்கள் பண்ணினேன். நான் பண்ண படங்கள் சில படங்கள் சரியாக போகலை. ஸோ இங்கே வந்து எப்படின்னா வெற்றி தான் ஒருத்தனோட திறமையை தீர்மானிக்கும். என்னதான் அவங்கள்ட்ட வந்து டேலண்ட் இருந்தாலும் அது வந்து வெற்றியை மாறுறப்ப தான் தொடர் வாய்ப்புகள் வரும். தொடர் வாய்ப்புகள் எனக்கு வந்து வராமல் போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டக் ஆனேன். அப்போ டிவிஸ்லாம் கேமரா பண்ணேன், யாருக்குள்ள அசோசியேட்டாக போக ஆரம்பித்தேன். ஏன்னா சர்வைவல் இருக்குல்ல, அது ஒரு காரணத்தில் நான் வந்து எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் ஒன்லி ஃபார் கேமராக்குள்ளே தான் பண்ண ஆரம்பித்தேன், சினிமாக்குள்ளே ஒன்லி கேமரா ஃபீல்டு தான். வேற ப்ரொஃபஷனல் நான் வந்து டைவெர்ட் ஆகலை. இப்போ கேமராவில் எல்லாமே வேறு எதாவது போகிறது அப்படி போகிறது இல்லை. ஒன்லி கேமராக்குள்ளேயே வந்து அசோசியேட்டாக போகிறது, செகண்ட் யூனிட் போகிறது, கிளாஷ் ஒர்க் போகிறது. இன்னொருத்தர் இப்போ ஒரு சிலருக்கு வந்து 2 படம் ஒரே இடத்துல இருக்கும், டேட் இருக்கும். ஸோ ஒரு படத்துக்கு ஒருத்தனால போக முடியாது, அப்போ வந்து இன்னொருத்தர் அனுப்புவாங்க. அந்த மாதிரி நிறைய படத்துக்கு நான் வந்து கிளாஷ் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய படங்களுக்கு அசோசியேட்டாக போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து சர்வைவலுக்காக நம்ம ஏதோ ஒன்று மாறி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா கேமராக்குள்ள வேலை பார்த்துட்டே இருந்தேன். ஆக்டிங் வந்து திடீர்னு தான் வந்துச்சு. இந்த பக்கம் கேமராமேனாக உங்களுக்கு அழைப்பு வருது, இந்த பக்கம் நடிகர், அந்த பக்கம் கேமராமேன். அண்ணன் எதை சூஸ் பண்ணுவாங்க? நான் இப்போ ஆக்டிங் தான் சூஸ் பண்ணுவேன். அப்படிங்களாண்ணே? ஆமாம், கண்டிப்பாக ஆக்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன்? இல்லை, இப்போ நம்ம ஆக்டிங்லாம் நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து வெளியே எனக்கு தெரிஞ்சது வந்து ஆக்டராக தான், சரிங்களா. ஸோ எனக்கு வந்து ஆக்டிங் சான்ஸ் ரெகுலராக வருது. அதில் வந்து எப்படின்னா வெளியே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷாகவும் ஆகிறோம், ப்ளஸ் நம்மளுக்கு வந்து கேமரா பண்ணுறதை காட்டிலும் ஒரு அதிக வருமானமும் வருது. ஃப்ராங்காக சொல்லணும் அப்படி, சரிங்களா. ஷார்ட் டைம் வேறு, உலகமே அதை நோக்கி தானே பயணிச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு கேமரா பண்ணுற அந்த ஒரு 60 நாள் டேட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதுக்கு முன்னாடி 2 months அதுக்கு நம்ம வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்கணும், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை பார்க்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 months மேலே ஆயிரும், 3 months மேலே ஆயிரும். ஸோ ஆக்டிங் பண்ணோன்னா நம்ம 60 நாள் டேட்டு, நல்ல சஃபிஸ்டிகேட் லைஃபு, படம் கொடுப்பாங்க, நல்ல படம், சரிங்களா. படம் முடிச்சிச்சுன்னா நம்ம படம் வந்துடலாம், அப்புறம் டப்பிங் தான். ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட்டு ரூட். மதுரையிலிருந்து தலைநகருக்கு வந்து சக்ஸஸ் ஆனதில் நீங்கள் உட்பட பலரும் இருக்காங்க. உங்கள் மைண்டுக்கு வர்றதுங்கன்னா யாராக இருந்து டக்கு டக்குன்னு சொல்ல முடியுமா? எஸ்பிபி வந்து ஒரு பாட்டு பாடுவார்ல, மூச்சு விடாமல், அது மாதிரி நீங்கள் மூச்சு விடாமல் சொல்ல. எனக்கு நான் பார்த்ததில் வந்து பாலாண்ணே, அவர் மதுரை, அமீரண்ணே மதுரை, சசி மதுரை, சூரி மதுரை, சரிங்களா. அதே மாதிரி வந்து பழைய பாடகர் டிஎம் சவுந்தரராஜன், அவர் மதுரை. பாரத சார் மதுரை மாவட்டத்துலேருந்து வந்தாங்க, இப்போ தேனி மாவட்டமாக இருக்குது, அப்போ வந்து மதுரை மாவட்டம் தான், அங்கேருந்து வந்தவங்க. அது மாதிரி நிறைய பேர் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கலாம். பாண்டியன், நம்ம நடிகர் பாண்டியன், ஆமாம் ஆமாம், அவர் அண்ணன் உட்பட மதுரை தான். என்ன இல்லாமல் சொல்கிறேன். ஷாஜகான் டு மகாராஜா நான் ஈஸியாக சொல்லிடுறேன். ஷாஜகான் டு ஷாஜகான் வந்து தம்பி நான் வந்து ஆக்டரா இல்லை படத்தில்,
இல்ல ஆன ஒரு அது எப்படின்னா இல்ல அது எப்படின்னா வந்து இப்போ நம்ம அந்த அசோசியேட் ஒர்க் பண்றப்ப எப்பயுமே அசிஸ்டன்ட் ஒர்க் பண்றப்ப ம். டைரக்ஷன் டீம் நமக்கு எப்பயுமே க்ளோஸா இருப்பாங்க. ஆமா கேமரா சைடு ஆமா கேமரா டிபார்ட்மெண்ட்டோட நாங்களும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ரொம்ப க்ளோஸா இருப்போம். அப்படி ஏதாவது ஒரு சில சீன் டேரக்ட் உட்கார தாசி அந்த சீன் மட்டும் பண்ணிடு சார் சும்மா இருங்க சார் வேலைக்கு சார் நீ வா தாஸ் பண்ணு வா நல்ல சீன் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா நீங்க பழைய நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி சார் படங்கள் பாக்கியராஜ் படம் சார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சார் பாண்டியராஜ் சார் லிவிக்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல சின்ன குட்டி குட்டி அந்த மாதிரி தான் நான் ஷாஜஹானில் பண்ணது வந்து அதை நான் அசோசியேட் ஒர்க் பண்ணேன். அதில் ஒர்க் பண்ணுறப்ப தான் வந்து அது ஒரு சீன் மட்டும் சும்மா பிளாட்ஃபார்ம் இதில் ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து கோவச்சல மேடம் காமெடி அந்த பிச்சைக்காரி காமெடி அது வந்து ஆக்டராக அப்போ நான் வந்து பண்ணல டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணேன். ஆக்டராக நான் வந்து முத பண்ண படம் வந்து நான் மகன். அதுதான் ப்ராப்பராக ஒரு ஆர்டிஸ்டாகவே நம்ம நடிச்சுப்போம். ஓகே இந்த விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்குங்கிறது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நாங்கள் அண்ணனை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு சொல்லி ஒரு ஷாஜகான் தான் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்களுக்கு ஒரு செகண்ட் ஃப்ரேமாக இருந்தால் கூட எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால நான் ஷாஜகான் டு மகாராஜா அதுக்கு முன்னாடி இப்போ ஷாஜகான் பண்ணியிருக்கேன், என் புரிச்சவங்க மேலே ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் அதை பண்ண ஒர்க் பண்ணுறப்ப பண்ணுறதுன்றது வேற. கொஞ்சம் தூரம் வாங்கினா பண்ணிட்டு போங்களேன் அப்படின்றது நாலாவது ஒரு சாங்ல ஆடி இருப்பேன். ஒரு சாங்ல பிரபுதா மாஸ்டர் பிரதமா தான் நீ பண்ணியே ஆரம்பிட்டாரு மாஸ்டர் வேலை இருக்கு மாஸ்டர் நீங்க நிறைய வேலை லைட்டிங் பண்ணணும் அதை பண்ணணும் பண்ணாதான் எடுப்பேன்ட்டாரு. அப்புறம் அது ஒரு சின்ன சாங்ல ஒரு சின்ன பிட்டு வரும் இந்த கொய்யாக்கா தோப்பு தேடி அதுல ஒரு ஒரு சின்ன பிட்டு அந்த மாதிரி அப்பப்போ பண்றது. ஆனா வந்து ஒரு ப்ரொஃபஷனலா வந்து ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஆக்டரா கிளம்பி போனது வந்து நான் சினிமாக்கெல்லாம் போய் சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டி லைஃப்ல பெரிய ஆள் ஆக முடியுமாங்கிற கேள்வி இந்த செகண்ட் வரைக்கும் நிறைய பேரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா. நீங்க வீட்டுல இருந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தீங்க? வீட்டுல என்ன சொன்னாங்க? இல்லை வீட்டில் வந்து எனக்கு வந்து அது வகையில் வந்து என்னுடைய தாய் தந்தையர் வந்து எனக்கு தெய்வம். 2 பேருமே இல்லை தெய்வமாயிட்டாங்க. எனக்கு அவங்க எந்த விதத்துலையுமே வந்து ஒரு சிறு கூட ஒரு சின்ன அளவு கூட எனக்கு வந்து மறுப்பு சொல்லலை. எனக்கு அவங்க எதுவுமே சொல்லலை. சரிப்பா போய்ப்பா பத்திரமா அவ்வளோதான். சென்னைக்கு போகிறீங்க நல்ல பழக்கங்களை நல்ல ஆளுகிட்ட சேருங்க அப்படி அவ்வளோதான் என்ன சொன்னாங்க. ஏன்னா என் மேலே அவங்க நம்பிக்கை இருந்துச்சு வந்து எங்கே போனாலும் பழச்சுப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் வந்து ரொம்ப அப்பெல்லாம் ஒரு சொல்றது தப்பான ஆள் கிடையாது. அவளை வீட்டில் எப்பயுமே நம்பினாங்க உழைச்சி சம்பாரிச்சிருவான் வந்து தப்பான வழியில் போக மாட்டான்னு ஒரு. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு நிமிஷமும் வந்து உழைச்சி தான் சம்பாரிச்சு சாப்பிட்றேன். நம்ம ஒருத்தரை ஏமாத்தியோ இல்லை தப்பான தொழில் பண்ணி சம்பாரிச்சோ குயிக்காக பணம் சம்பாதிக்கணும் அப்படி கெட்ட வழியில் போய் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கும் சினிமாவில் வந்து நான் வந்து என்னுடைய டீனேஜ் முடிச்சுட்டு வந்தேன். ஒரு 20-21 வயசில் வந்தேன். அப்போ இருந்து நான் வந்து முழுக்க வந்து உழைச்சி தான் முன்னேறிக்கேன். நான் இன்னைக்கு எப்படி சொல்கிறது, இன்னைக்கு நான் சாப்பிட்ற ஒரு பருக்கையும் நான் குடிக்கிற ஒரு டம்ளர் தண்ணியும் கூட நான் உழைச்சி சம்பாதிச்சேன். ஸோ நான் யாரையும் வந்து ஏமாற்றி இல்லை தப்பான வழியில் அப்படி போய் சம்பாதிக்கல. சினிமா சாப்பாடு தான் எப்படி சாப்பிட்றேன். சினிமாவில் உழைச்சி தான் சம்பாதிச்சேன். சினிமா தவிர வேறு எதுவுமே எனக்கு தொழில் கிடையாது. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணோம், ஒரு கார் வாங்கி விற்றோம், இந்த பொருளை மாற்றி விட்டோம், அந்த தொழிலே கிடையாது. ஒன்லி சினிமா தான். வேறு தொழிலை நான் பார்க்கல. சினிமாவில் சம்பாதிச்சு தான் சாப்பிட்றேன், தண்ணி குடிக்கிறேன், வீட்டு வாடகை தர்றேன், வீடு வாங்குகிறோம், சொத்து வாங்குறோம், எதுவுமே எல்லாம் கார் வாங்கியிருக்கேன், எல்லாமே அதை வச்சு தான். ஒரு பிக் ஸ்க்ரீனில் தன்னோட பிள்ளைய ஒரு அப்பா அம்மா பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப அதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்காது. இன்னைக்கு மகாராஜா வரைக்கும் அப்பா அம்மா அந்த ஃப்ரேமில் உங்களை பார்த்துருந்தாங்கன்னா என்ன வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு தான் அந்த கட்டில் வேற என்ன வேணும். 2 பேருமே பார்க்கறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது பாக்கி எனக்கெல்லாம் போச்சு. அந்த கொடுப்பு நான் ஏன்னா சில விஷயங்கள் வருத்தமாக இருந்தாங்க. என்னன்னா நம்ம சினிமாவுக்கு வந்திருக்கோம், நம்ம பேச்சுலர் இருந்தோம், நம்ம கஷ்டப்படுறப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்காங்க. என்னடா அவன் கஷ்டப்படுறான், இப்போ காலைல ஷூட்டிங் நைட் தான் வர்றான், 2 மணிக்கு 3 மணிக்கு வர்றான், சரியாக சாப்பிட மாட்டான். பேச்சுலருக்கு பண்ண கஷ்டம் எப்படி சம்பாதிக்கிறேன் ரொம்ப வேதனைப்படுவாங்க. அங்கே போய் பிள்ளை போய் தனியாக இப்போ கஷ்டப்படுது சாப்பிட்றானா இல்லையா எல்லா தாய்மார்களுமே இருக்கும், எல்லா அப்பாக்களுக்குமே இருக்கும். அது ஒரு எமோஷனலான ஒரு பீரியட். அது நம்ம திரும்பி எப்படி சொல்கிறது காசு இருக்கும் இருக்காது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை மீறி வந்து ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டுட்டே இருக்கான் ஊரில் சென்னையில் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம அப்போல்லாம் நம்மளை பார்த்தவங்க நம்ம வந்து ஜெயிச்சு நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கப்போ ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு கார் வாங்குகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், நல்ல சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும் அப்படின்ற காலகட்டத்தில் அவங்க நம்ம கூட இல்லை. அந்த வார்த்தை எனக்கு எப்பயுமே இருக்குது. விஜய் சேதுபதி அண்ணனை இன்ட்ரோ கொடுத்தது நீங்கள் தானே?
உலகத்துக்கே தெரியும், அவரே சொல்லியிருக்காரு. அதை நான் சொன்னதில்ல வெளியே எங்கேயுமே. அதுதான் சேதுவா ஆமா, இப்ப அதான் சொல்ல நான் அந்த எப்பயுமே அந்த ஆ. அந்த இதுல நான் வந்து இது பண்ண மாட்டேன். கிடையாது. நான் சொல்லிதான் அவர் வந்தார், அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. யார்கிட்டயுமே சொன்னதே கிடையாது. ஆமா, அது நமக்கு தேவை. அவரு சேதனை சொல்லலைன்னா அதுவுமே யாருக்கு தெரிஞ்சிருக்கல. எனக்கு அதுவே கொஞ்சம் கஷ்டமா, ஏன் அதை போய் சொல்றான் மேடையில சொல்லி எனக்கு சங்கடமா இருந்துச்சு. சரி தம்பி, ஒருத்தர் வாழ்க்கையில எப்பயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிதான். நீங்களா முன்னேற முடியாது. இந்த வேலைக்கு உங்களுக்கு யாராக்கும் பண்ணிருப்பாங்க, யாராவது சொல்லி விட்டுருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி சொல்லி வளர்றதுதான் வாழ்க்கை. சரிங்களா? ஒருத்தனே இப்படி வந்துட முடியாது. ஒரு சில வேணா படிச்சு முன்னேறி வந்துருவாங்களே தவிர, ஏதாவது ஒருத்தர் வந்து நல்ல விஷயங்களை நீங்க வந்து ரெஃபர் பண்ணிட்டே இருக்கணும். இன்னைக்கு இன்னொருத்தருக்கு நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் ரெஃபர் பண்ணி சொல்லிவிட உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்படித்தான் எனக்கு யாராவது சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பா கிளாஸ் மாதிரி ஒரு டேட் கேட்டிருக்காரு, உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பேசிக்கிங்க, டேட் பேசிங்க, பேமெண்ட் பேசிங்க. இப்படித்தான் வாய்ப்பு வரும். இந்த காலகட்டத்துல யாரையுமே நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நீங்க இன்னும் அவ்வளவு பேர்த்து நம்புறீங்க, எல்லாரையும் நம்பியே இருக்கீங்களா? நம்பிக்கை தான் தம்பி வாழ்க்கை, வேற என்ன? நம்மளை ஏமாத்த மாட்டான், நம்ம நம்புறோம். ஏமாத்த என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். இது போட ஒருத்தர் பணம் கொடுத்தேன், ஏமாத்திட்டே இருக்காரு, என்ன பண்ண முடியும்? ஸோ நம்புறோம், நம்ம நம்புறோம் அவரை. பணம் மேட்டரே கிடையாது. ஆனா அந்த நம்பிக்கையை போச்சுல, வாழ்நாள் நீ வந்து இனிமேல் தாசன் ஒருத்தர் நீ வந்து எப்படி நீ வந்து மீட் பண்ணுவ, எப்படி நீ வந்து ஒருத்தர் லாஸ் பண்றீல்ல, அதுதான் நான் அப்படி நினைப்பேன். ஓகே, அவன் வந்து நம்ம லாஸ் பண்றான், நம்மள லூஸ் பண்றான், அவ்வளவுதான். பணம் காசு பேட்டே கிடையாது, அவனுக்கு கிடையாது, நமக்கு கிடையாது, சொல்றேன் பொதுவா. அதனால வந்து நம்ம தம்பி ஒருத்தவங்க நம்பி தான் வாழ்ந்துடும். இந்த பையன் ஃபியூச்சர்ல இவ்வளவு பெரிய ஆளா ஆவான், தமிழ் சினிமாவே இவன் பின்னாடி போவோம், இவனுக்கான ஒரு டேக்லைன் இருக்கும், தமிழ் மக்கள் இவரையும் நம்புவாங்க அப்படின்னு அவர் அந்த சேதனை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சானே? ஏன்னா நீங்க டக்குன்னு ரோட்ல பாக்குற எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ண மாட்டீங்களா? இப்ப நீங்க டெய்லி ஒரு 1000 பேரை பாக்குறீங்க, 1000 பேர்த்துல ஒரு 500 பேரும் நீங்க போய் ரெஃபர் பண்ண மாட்டீங்க. 500 பேர்ல ஒரு 5 பேரை ஃபில்டர் பண்ணுவீங்க, அதுல யாராவது ஒரு ஆள் தான் உங்களுக்கு தோணும். இது மாதிரி அவரை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த தாட்ஸ் தான் இருந்ததா? ஏதாவது யோசிச்சிங்களா? இல்ல தம்பி, அது எப்படின்னா, வெண்ணிலா கபடி குழுன்னு ஒரு படம், சுசீந்திரன் இயக்கத்துல ஃபர்ஸ்ட் படம், சுசுகி, அதாவது ஃபர்ஸ்ட் படம். அதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ ஃபேஸ். நீங்க அந்த அந்த படத்தோட பியூட்டியே என்னன்னா, அத்தனை பேரும் நியூ ஃபேஸ். தயாரிப்பாளர் இருந்து, கேமராமேன் இருந்து, ஹீரோல இருந்து அது நடிச்ச அத்தனை பேருமே நியூ ஃபேஸ். அது ஆனா அந்த படம் ஜெயிச்சதுல, ஒரு அடி அடிச்சதுல மொத்த பேர் லைஃப் கிடைச்சு. நீங்க வந்து அந்த படத்தில் நடிச்ச விஷ்ணு ஆகட்டும், சூர்யா ஆகட்டும், அப்புக்குட்டி ஆகட்டும், அப்புக்குட்டி நேஷனல் அவார்டு வாங்கினாப்புல. எல்லாருமே, ஒரு சிலர் மட்டும் மிஸ் ஆகிட்டாங்க, அது அவங்களுடைய பர்சனல் விஷயங்களால, கேரக்டர்னால, சின்சியர் இல்லாத காரணத்தினால சிலர் மட்டும் சினிமாவில் இல்லை. பட் சினிமாக்குள்ளேயே சின்சியராக உழைச்சவங்க போகிற இன்னைக்கெல்லாம் சூரியனே பெரிய லெவல் டாப்பில் இருக்காப்புல. அந்த மாதிரி அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் வந்து சேதுபதி விஜய். அப்புறம் விஜய் தான் கூப்பிடுவேன். அப்போ அந்த சின்ன ஒரு கேரக்டர் நல்ல பிரமாதம், ஒரு ஃபிட்ஸ் வர கேரக்டர், நல்ல அருமையாக அடிச்சிருந்தாப்புல. அதுக்கப்புறம் அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ எனக்கு பழக்கம் கிடையாது, சரிங்களா? அப்போட பழக்கம் கிடையாது. சூட்டிஸ் படம் அந்த அந்த சீனுக்கு நான் போயிருந்தேன். ஒரே ஒரு நாள் சுஜி கூப்பிட்டான் வாங்கினேன்னு, ஸோ போயிருந்தோம். ஒரு ஆஃப்டர்நூன் போயிட்டு பார்த்துட்டு சும்மா வந்துட்டேன். அப்போ அந்த பையனை பார்த்தேன், அவ்வளோதான். அன்றைக்கி அந்த சீன் எடுத்துக்கிட்டாங்க, அந்த ஃபிட்ஸ் வர சீன் தான் எடுத்துக்கிட்டாங்க. பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் மகனோட படத்துக்கு சுஜி என்னை அடிக்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு லுக்காக வந்து தாடிலாம் வைக்க சொல்லிட்டாப்புல. அந்த தாடி வைக்கிறேன், இப்படிலாம் வெட்டாதீங்க அப்படின்னு. அப்போ முடிச்சுட்டு ஒரு ஆள் தானே, வாங்க நம்ம வந்து எல்லாமே ஹேரை ட்ரிம் பண்ணி பார்ப்போம், தாடி ட்ரிம் பண்ணி பார்ப்போம், லுக் டெஸ்ட், லுக்கு அனைத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன லுக்கில் இருக்கணும் அந்த குட்டி நடேசன் கேரக்டர். அப்போ நான் போயிருந்தப்போ தான் தம்பி வந்தார் ஜெயசேதுபதி. அப்போ பேசிக்கிட்டு இருந்தோம், அவ்வளோ ஜஸ்ட் அவன் இந்த மாதிரி தான் பழக்கம். பட் என்னன்னா, ஒரு அந்த படம் ரிலீஸ் ஆகி நான்மகன் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா, நான்மகனில் வந்து நல்ல அற்புதமான கேரக்டர், நல்லா நடிப்பான்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. கூத்துப்பற்ற ஆல்ரெடி ஒரு சின்ன டேனப் இருக்கு, நடிப்பான்னு தோணுச்சு. இன்னொன்று எல்லாத்தையும் மீறி இந்த தென்மேற்கு பருவ காட்டு கதை எனக்கு தெரியும். சீன ராமசாமி என்கிட்ட ஆடி சொல்லியிருக்காங்க, அவன் நான் நண்பர்கள், அதனால் வாங்கன்னு சொல்லுவேன், தப்பானைக்கு வேண்டாம். அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா, ஒரு ஆடு மேய்க்கிற கேரக்டர். அந்த ஆடு மேய்க்கிற கேரக்டருக்கு அன்னைக்கு இருந்த சேது லுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், நான் வந்து நம்பினேன். அதனால சீன்கிட்ட சொன்னேன், சேதுவை கூட்டி போனேன் சீன ஆஃபீஸுக்கு. மீட் பண்ணாங்க, பேசுனாங்க, செட் ஆச்சு, ஓகே. உங்களுடைய நம்பரை விஜய் சேதுபதி வந்து இன்னும் மெமரி பண்ணி டக்கு டக்குன்னு கரெக்டாக அடிக்கிறாருல்ல, அவர் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை,
நம்பர் அடிக்கடி மாத்திராப்ப இல்ல நம்ம நான் அந்த நம்பர் வந்து ஒரே நம்பர் தான் வச்சிருக்கேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கு. இப்போ இன்னொரு நம்பர் வச்சிருக்கேன். பட் அந்த நம்பர் இன்னும் இருக்கு என்கிட்ட. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்க்கு மேல அந்த நம்பர் வச்சிருக்கேன். என்னைக்கு மொபைல் வந்துச்சோ இந்த சிம் வந்துச்சுல, இது வந்து இந்த நம்பர் பழைய நம்பர். உங்களுடைய லைஃபை மாத்துன படம் அப்படின்னா என்ன படம்? லைஃப் மாத்திரம் படம் நான் மாறினாலதான். அதனால கேமராமேன் லைஃப்ல வந்து ஆக்டர் எனக்கு பார்த்து. ஓகே, இல்ல ஆக்டர்ல இருந்துமே இந்த படம் தான் என்னை பேச வச்சுச்சு. எனக்கு மொத படமே பேசப்பட்டாங்க. எனக்கு வந்து மொத படமே நான் மாறினாலவே வந்து ஒரு அற்புதமான கேரக்டர். அது வந்து வில்லனிக்கா ஓப்பன் பண்ணாலும் ஒரு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பாசிட்டிவான கேரக்டர். அது ஒரு ஸ்டெப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சூதுகோப் ஒரு ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ஹியூமராக பண்ண முடியும் கண்டிப்பா அப்படின்னு ஒரு அடுத்த ஸ்டெப்பு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாபநாசம் ஒரு ஸ்டெப்பு. ஒரு பெரிய ஹீரோவோட கமல் சார் மாதிரி ஒரு பெரிய லெஜண்டோட நடிக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. அது ஒரு ஸ்டெப்பு. காலா. இப்படி ஒரு காலகட்டத்துக்கு ஒரு படம் வந்து நம்மளை அடுத்தடுத்து கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து மகாராஜா. ஆமாம், மகாராஜாவை மட்டுமே பற்றி பேசணும்னா இந்த ஒரு டிராவல் பத்தாதுன்னு நினைக்கிறேன். பாபநாசம், காலா, இங்கே ஒரு தலைவர்னா இந்த பக்கம் ஒரு தலைவர். நம்ம லைஃப்ல இந்த தலைவர்கள்லாம் மீட் பண்ணுவோம். உங்க பெரிய மெகா ஸ்டார் கூட நடிப்போங்கிறத தாட்ஸ் எங்கேயாவது வந்துச்சானா? ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு வந்து ரூம்ல அப்படி படுத்துட்டு இருக்கும்போது, குளிக்கும் போது, சாப்பிடும்போது, டிராவல் பண்ணும்போதெல்லாம் மண்டைக்குள்ள ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும்ல, இது மாதிரி உங்க 2 பேரை மீட் பண்ணுவோம், ஆக்ட் பண்ணுவோங்கிறது ஏதாவது ஒன்று என்னைக்காவது வந்துச்சா? அப்படி வந்ததே இல்லை. 2 பேர் கூட வந்து நடிப்பேன் நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. சரி, ஒரு நடிகர் ஆகிட்டோம், ஓகே, ஒரு படங்கள் வந்துட்டு நடிப்போம் அப்படிதான் நினச்சினே தவிர கமல் சார் கூட ரஜினி சார் கூட நடிச்சதுல உண்மையிலே ஒரு எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஏன்னா என்னோட ஏஜுக்கு என்னோட டீனேஜில் வந்து நான் ரசித்த இருபெரும் பெரிய நாயகர்கள் பார்த்தீங்கன்னா கமல் சார், ரஜினி சார். அதுக்குள்ள போட்டியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கமல் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ், சண்டை நடக்கும் அப்படிலாம். அந்த மாதிரி நம்ம வந்து நான் ரஜினி சார் ஃபேன். எதுவுமே கேட்டோன்னே டக்கு டக்குன்னு அடிச்சிட்டீங்க. நான் யோசிக்கிறதுல போய் சொல்லதான் யோசிக்கணும். உண்மையை சொல்ல யோசிக்கவே தேவையில்லை. நான் ரஜினி சார் ஃபேன் தான். அப்புறம் ரஜினி சார் ஃபேனு. கமல் சார் ஆக்டிங் பிடிக்கும். சரிங்களா? அதனால அப்படி இருந்த நம்ம ஒரு சாதாரண ரசிகனாக இருந்த நம்ம சினிமாவுக்கு வந்து சென்னைக்கு வந்து ஒரு நடிகராகி அவங்களும் நடிப்போன்னு நான் வந்து நினைச்சே பார்க்கல. ரெண்டுமே ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான். எம்.ஆர். ராதா அவ்வளோ பிடிக்குமாண்ணே? எனக்கு என்னுடைய குரு மாதிரி ஒரு மானசீக குரு. என்ன ரீசன்னா ஒரு ஆக்டர் ஆறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிக்கும் அவரை. நான் எப்படி சொல்றது, ஒரு சாதாரணமா ஒரு சினிமா ரசிகனா இருக்க காலகட்டத்தில் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது வந்து எனக்கு தமிழ் சினிமாவில் யாருமே பண்ணலன்னு தான் எனக்கு தோணும். இன்னைக்கு வரைக்கும் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. நான் சொல்ற கேரக்டர் ஹீரோக்கு இல்லாமல் சிவாஜி சார் அவங்கெல்லாம் விட்டுருக்கு. ஹீரோஸ் இல்லாமல் கேரக்டராக பண்ணுறாங்கல்ல, வில்லன் பண்ணுறவங்க, காமெடி பண்ணுறவங்க, இல்லை அப்பா கேரக்டர் பண்ணுறவங்க, அண்ணன் கேரக்டர் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இவங்களை எல்லாத்தையும் மொத்தமாக அவர் பண்ணிட்டார். அவரை மீறவே முடியல யாருனாலையுமே. இன்னைக்கு சொல்கிறேன், அதை வந்து நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். அவரை மீறவே முடியல. அவர் பண்ணாத கேரக்டரே கிடையாது. அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ். உங்களுக்கு என்ன ஒரு கேரக்டர் ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கலேன், அவர் படத்தில் இருக்கும். இன்னொன்று ரொம்ப முற்போக்கான ஒரு நடிகர். ரொம்ப எப்படின்னா ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு மூட நம்பிக்கையை வளர்க்குறதாகவோ இல்லை பின்னோக்கி இழுக்கிறதாவோ அவர் படத்தில் எப்பயுமே இருக்கு. சட்டையர் தான் இருக்கும். சாமியார் அடிச்சிருப்பாரு, பட்டெல்லாம் போட்டுப்பாரு, ஆனால் அது சட்டையர் போட்டுருவார். இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு அப்படி ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு வந்து எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நமக்கு சொல்கிறது அவரோட நம்ம எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. எப்படி சொல்கிறது, அவரெல்லாம் வந்து பெரிய மலை, நம்மளாம் சும்மா இத்தினோடு ஒரு மடு மாதிரி இருந்தாலும் அவரை பார்த்து இன்னைக்கு வேங்கிட்டு இருக்கேன். சூப்பர். ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்தான் இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்தா எம்.ஆர். ராதா யாருன்னே தெரியும். ஆமா, அதுவும் அவர் பேசுற டைலாக் என்னமோ இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு இப்ப எழுதுற மாதிரியே இருக்கும். இப்பயும் பொருந்தும், இன்னும் 50 வருஷம் கழிச்சும் பொருந்தும். அப்படித்தான் அவர் அன்னைக்கு பேசியிருக்காரு. அது உண்மையிலே அவர் சொல்லுவாங்க, என்னன்னா பெருசா படிக்காதால அப்படி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கான ஒரு சின்ன பாயிண்ட் கூட கிடைக்கல நம்மளுக்கு. அவருக்கு நான் படிக்காதால, அவரு படிக்காத எப்படி சொல்றது, படிக்காத மாதிரி சொல்லுவாங்கல்ல,
எப்படி இவ்வளோ அட்வான்ஸ்டாக இவ்வளோ ஸ்டைலிஷாக நீங்கள் அவர் பேச இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். எப்படி இவ்வளோ அருமையாக இங்கிலீஷ் பேசுகிறாரு, டைலாக் பேசுகிறாரு. இத்தனைக்கும் வந்து அவர் வந்து டைலாக் வந்து காதில் கேட்டுட்டு தான் பேசுவார், படிக்க கூட மாட்டா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமிக்கக்கூடிய ஒரு பெரும் நடிகர், பெரும் கலைஞர். மதுரைக்காரங்கன்னா ரொம்ப பாசமா இருப்பாங்க, யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தவங்கள நம்புனா அவங்கள கடைசி வரைக்கும் நம்பிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் அப்படிதான் இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா வந்து மதுரைக்காரங்க எப்பவுமே வந்து எப்படின்னா ஊர் பாசம் நிறையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஊர் பாசம் இருக்கும். எந்த ஊர் போனாலே நாங்களாம் மதுரைக்காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஊர் பாசம் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி பழக்க வழக்கத்துக்கு ரொம்ப எப்படி சொல்றது உண்மையா இருக்கும். ஒருத்தர் பழகிட்டாங்கன்னா அவ்வளோ ஒரு உயிரை கொடுத்து பழமா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்மளும் வந்தோம் பழக்க வழக்கத்தில். அது எப்பவுமே இருக்குன்னு நினைக்கிறேன். மதுரைக்காரங்கன்னா அந்த பாசத்துக்கு அடிமானவங்க ரொம்ப. அதே சாப்பாட்டுக்கு அடிமானவங்க. அங்கே மாதிரி சாப்பாடு நேரத்தோட பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மதுரையில மாதிரி சாப்பாடு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லா வகையிலும் கிடைக்கும். நீங்க எப்படி சொல்றது, ஒரு பருத்தி பால் ஆரம்பிச்சு பெரிய பிரியாணி வரைக்கும், பெரிய விருந்து வரைக்கும் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். ஆனால் பொதுவாகவே ஒரு நம்ம ஃபீல்டுக்கு வரும்போது நீ யாரு, எந்த ஊர், உனக்கு யாரெல்லாம் தெரியும்னு கேட்பாங்க. இல்லை கண்டிப்பாக அது வந்து எல்லாத்துக்குமே அந்த கஷ்டம் இருக்கும். எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்கும். குறிப்பாக சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளியே தெரிஞ்சிடும், எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கல்ல. இப்போ ஒரு வளர்ந்து போய் சொல்லுவாங்க, நான் வந்து அப்படி கஷ்டப்பட்டு இப்படி கஷ்டப்பட்டு சொல்லுவாங்கல்ல. மற்ற ஃபீல்டுக்கு சொல்ல மாட்டாங்க, வெளியே தெரிய வாய்ப்பு இல்லை. எனக்கு அது கஷ்டம் வந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்துன்னா சினிமாவில் வந்து சேர்றது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து டேரக்டர் பாலாண்ணே வந்து என்னை வந்து சினிமாவில் சேர்த்து விட்டார், ஒரு உதவி ஒளிப்பதிவாளராக. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரகிள் ஆனது, நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறதால நம்ம சைடு விட. ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒருத்தர் சொல்லிதான் விட முடியும். நம்ம டோட்டல் டேக்கர் பண்ண முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கப்புறம் நான் வந்து சம்பாதிக்கிறது, ரூம் வாடகை, சாப்பாடு எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன் எப்பயுமே. அதில் சின்ன சின்ன ஒரு பிகினில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துச்சு எல்லா வகையிலையுமே. சாப்பாட்டுக்காகட்டும், இல்லை ரூம் வாடகை, ட்ராவலிங்கு. அப்புறம் போக 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 கொஞ்சம் சார். ஏன்னா வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு வேலையில் வந்து உங்களுக்கு பழக்க வழக்கம் அதிகமாக வர 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 உங்களுக்கு அதுக்கு அந்த கஷ்டம் வந்துட்டே வந்துடும். கான்ட்ராக்ட்ஸ் வர வர, ஏன்னா கான்ட்ராக்ட்ஸ் வர வர உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அதிகமாகும். சினிமாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எப்பவுமே. ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ ஷூட்டிங் இல்லாமல் இருக்கேன்னா பழக்க வழக்கம் அதிகமாகிறப்ப அங்கேயும் சொல்லி வச்சிருப்போம்ல, யாராவது கூப்பிட்டுருவாங்க. ஆரம்பத்தில் அது இருக்காது, அந்த நட்பு இருக்காது. யாரும் கேட்கறது எப்படி, எங்கே ஷூட்டிங் நடக்குது, யாருக்கு வேலை, ஆள் தேவைப்படுறது தெரியாது. நண்பர்கள் நிறைய வர 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 அந்த தாசவனை கூப்பிட்டு பார்ப்போமா அப்படி கூப்பிட்டு பார்ப்பாங்க. நான் ஃப்ரீயாக தானே போயிடுவேன். இப்போ பிக் ஸ்க்ரீன்ல திரைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாலாண்ணனை போய் மீட் பண்ணீங்களா? அவர் என்ன சொன்னார்? டெய்லி இப்போ மீட் பண்ணிட்டாரு. இல்லை, இப்போ மீட் பண்றது வேற, அவர் ஃபீல்டுக்கு அவர் நான் வந்து நடிகனானது ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு. நடிகன் ஆயிட்டனாரு, சொல்லி கூப்பிட்டான். நடிப்பு ஆசை தான் என்கிட்ட சொல்ல வேண்டியது, நானே பண்ணி பண்ணாரு. இல்லைன்னா நடிப்பு ஆசைலாம் கிடையாது. கேன்சல் கூப்பிட்டாப்ல, சரி ஓகே போட அண்ணன் படத்தை பண்ணிருக்கேன், வணங்கானில் பண்ணிருக்கேன். ஓ அப்படிங்க, சூப்பர் சூப்பர். அதுல அண்ணன் நம்ம சேர்த்து விட்ட கடமைக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லைன்னா அப்படி இல்லை. என்றைக்குமே எனக்கு வந்து எப்படி சொல்றது, பாலா அண்ணன், அமீர் அண்ணன், இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு கூட பிறக்கா சகோதரர்கள் மாதிரி. சரிங்களா, எனக்கு ஊர்ல இருந்து தெரியும் எல்லாத்தையுமே. அதனால அண்ணனுக்கு எப்பயுமே நான் வந்து இவ்வளோ படம் பண்ணியிருக்காருல, நான் நடிச்சதே கிடையாது, நான் வாய்ப்பு கேட்டதும் கிடையாது. அவர் என்ன மட்டும் கூப்பிட்டாரு, அப்போ நான் போக முடியல, வேற வேற ஷூட்டிங்ல இருந்து. இன்னொன்று கெட்டப் அவர் வேற கெட்டப் வைக்க சொன்னார், அப்போ வைக்க முடியல, கண்டினியூட்டி இருந்துச்சு சில படங்கள், அதனால வந்து பண்ண முடியாது. தவிர இந்த படத்தை கூப்பிட்டாரு பண்ணேன், அது எப்போ கூப்பிட்டாலும் பண்ணுவேன். ஒரு ஃப்ரேம் பண்ணாலும் நான் போய் நடிப்பேன். நான் அன்னையும் படம் ஆகலாம். ஆனால் இது வரைக்கும் அந்த படங்கள்ல இந்த படங்களுக்குலாம் எனக்கு அழைப்பு வந்துச்சு, என்னால் போக முடியல, இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் பாலாஜி அப்படின்னா எதுவும் படம் இருக்கானே? எத்தனை படம்? நிறைய இருக்கு அந்த மாதிரி படங்கள். சில படங்கள் டேட்ஸ் வைஸ் இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் மிஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி சில படங்கள் இருக்கு, வெப்சீரிஸோட இருக்கு வேற. அந்த மாதிரி அந்த படங்கள் எல்லாமே ஹிட்டான படம் தானே? ஹிட்டா இருக்கு. டிவி சீரியலோட என்னை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அப்படியா? ஆமா, எதிர்நீச்சல் சீரியல் இருக்குல்ல, ஆமா, அதுல மாரிமுத்து சார் பண்றதுக்கு முன்னாடி என்ன தான் கேட்டாங்க ஃபர்ஸ்ட். இறந்த பரவ இல்லை, ஆரம்பிக்கிறப்ப வெரி பிகினிங் ஆரம்பிக்கிறப்ப அது வந்து ஒரு மதுரை கதை. அதனால ஒரு மதுரைக்காரனா பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன கேட்டாங்க. அப்போ நான் டிவி பண்ணலங்கன்னு சொல்லிட்டேன், அதுக்கு வேண்டாம், சினிமாவில் போயிட்டு இருக்கேன் சொல்லிட்டு நான் வந்து ஒரு அன்பா மறந்துட்டேன். அப்புறம் அயலி வெப் சீரிஸ், அதில் அந்த
தம்பி மதன் பண்ணாப்புல ஆ, அந்த பொண்ணோட அப்பா கேரக்டர். ஆமா. அது கேட்டாங்க. அப்போ அது பண்ண முடியல. அந்த மாதிரி சில சில விஷயங்கள் இப்போ அப்பப்போ மிஸ் ஆயிரும். இப்போ இந்த மிஸ் ஆன நினைச்சிருக்கேன், ஃபீல் பண்ணிருக்கீங்க? சரி, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோங்க. இல்லை ஃபெயில் பண்ணதில்ல, ஆ. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபீல் பண்ணதில்ல. அந்த டைம் ஆன் டைம் நம்ம வந்து அதை வந்து பண்ண முடியல, அவ்வளோதான். ஆ, அதனால எப்பயுமே நினைப்பேன், நம்மளுக்கு என்ன வருதோ அது வரும், அதே தீரும். அந்த இறைவன் நம்மளை வந்து தலை எழுதி வச்சிருப்போம். அதுதான் நினைப்பேன். அதுதான் ஃபீல் பண்ணுவேன். ஒண்ணு இழந்தாதான் இன்னொன்னு கிடைக்கும். இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது, இலக்கமே கிடைக்கும். ஏன்னா எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறீங்க. இல்லை தம்பி, நம்மளே அப்படி நினைக்கணும். ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும் நினைக்கணும். நம்ம ஒன்று கிடைக்கிறக்க போராடுவோமே, அப்படி நினைக்கிறீங்க. எதுக்கு இலக்கணும்? எல்லாமே எதுக்கு இழக்கணும்? அப்படி கிடையாது. ஒன்று நினைச்சு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு போராடு, அது ஒன்று கிடைக்கும். சூப்பர். இப்ப சினிமால ஒரு ஹீரோவை காமிக்கும் போது ஒரு வில்லனை காமிக்கிறாங்களே, அந்த வில்லன் ஒரு 20-30 படத்துக்கு மேல நடிச்சிருப்பாரு. ஆனா இந்த 31வது படமும் ஒரு வில்லனா தான் நடிச்சிருப்பாரு. ஏதாவது ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய படத்துல அவர் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான கேரக்டர்ல நடிக்கிறாரு. தமிழ் சினிமால இந்த நடிகர் இந்த சீன்ல தான் நடிக்கணும்னு முத்திரை குத்திட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இன்னும் ஆனால் நிறைய மாறணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னா தம்பி பாலாஜி, அது வந்து என்னன்னா அது ஈஸியாக இருக்கும். என்னன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கெட்டப்பில் பார்த்துட்டோம். ஒரு இப்போ என்னையவே வந்து நிறைய போலீஸ் கேரக்டர் கூப்பிட்றாங்க. ஆமாம். ஒரு கவுன்சிலர் கேரக்டர், எம்எல்ஏ கேரக்டர், மினிஸ்டர் கேரக்டர் கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆல்ரெடி பண்ண படத்தில் என்னோட லுக் இருக்குல்ல, அது அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னே சரி ஓகே, இந்த இந்த கேரக்டருக்கு தாஸ் கட்டுறப்பாரு, காளிதாசன் கட்டுறப்பாரு அப்படின்னு நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நீயும் அவனை ட்ரை பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கெட்டப்பு ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமாம். இப்போ பேசி எடுக்கணும்னு சொல்கிறாங்க, இல்லை முடி ஷார்ட்டாக வெட்டணும்னு சொல்கிறாங்க, தாடி வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. சொல்ல அதுக்கு எனக்கு வந்து மெனக்கட்டு பண்ணி அதை வந்து அவங்க வந்து அதை லுக் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு வந்து இன்னைக்கு இருக்க இந்த இது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு காலத்தில் மாதிரி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க தான் என்னுடைய வருத்தம். ஓகே. ஆனா இதே வருத்தம் தான் எனக்கு இருக்கு. ஒரு நல்ல கிரியேட்டர் எப்பயுமே ஒரு வித்தியாசமான கோணத்துல தானே ஒரு ஆளை காட்டணும். 10 படத்துல அவர் எப்படி நடிச்சிருக்காரோ அதே 11வது படத்துலயும் நடிக்கிறது வந்து தேவையில்லாதது தானே. அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. நிறைய தமிழ் சினிமாவில் வந்து மாற்றணும். ஏன்னா இப்போ நடிகர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்துருக்கோம். இப்போ நான் என்னை பார்த்தாலே உங்களுக்கு தோணும், என்னடா அண்ணன் எதுவுமே வராரு, போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராரு, எஸ்ஐ வராரு, அரசியல் வராரு, இப்படியே தோணும்ல. போலீஸ் கட்டணம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த காக்கி சட்டை வந்து மனசில் டக்குனு கேட்ச் ஆகும். ஒயிட் ட்ரெஸ் கேட்ச் ஆகும், பொலிட்டிஷியன் ட்ரெஸ் இருக்குல்ல, ஆமாம், மனசில் கேட்ச் ஆகும். ஆனால் மற்ற நிறைய கேரக்டர் பண்ணியிருப்போம், அது வந்து ஒரு மனசில் ஞாபகம் வராது. ஸோ அது ஒரு காரணம் உண்டு. அது மாதிரி நானே நிறைய பேர் பார்க்குறேன், இது பிரமாதமான ஆர்டிஸ்ட்டு இன்னும் நிறையா கொடுக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் கொடுக்க மாட்டாங்க. கிடைச்சாதான் அவங்களுக்கு திறமையை நிரூபிக்க முடியும். இப்போ நீங்கள் அப்படி ஒரு பார்த்தீங்கன்னா மகாராஜாவில் சிங்கம்புலின்றது ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்த வரைக்கும். ஆனால் சிங்கம்புலி வந்து அஃப்கோர்ஸ் அதில் ரைட்டரு, டைரக்டர், அந்த ஏரியா இல்லாமல் சொல்கிறேன், ஆக்டராக சொல்கிறேன். ஆக்டராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புலி அப்படின்னா ஒரு கோமாளித்தனமா ஒரு காமெடி பண்ணுற ஒரு சாதாரண காமெடி ஆர்டிஸ்டாக நம்ம நடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் மகாராஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரட்டி புறமா ஒரு கேரக்டர். ஆமாம், மகாராஜாவில் வந்து சிங்கம் புலியா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது வந்து நித்திலன் வந்து அதை வந்து மைண்டில் ஏற்றி புலியனுக்கு இந்த மாதிரி கொடுப்போம், அப்படி கொடுத்து சேஞ்ச் பண்ணார்ல, அங்கேயும் சக்ஸஸ் ஆகுது. கண்டிப்பாக. இப்போ வந்து அதனால வந்து புலியோட நடிப்பு எப்படி இருந்துச்சு, கோவம், கொலகார பாவின் மனசில் தோணும். அது வந்து ஓப்பனாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமாம், மனுஷனாக வேணும். அது வந்து புலிக்கு கிடைச்ச நடிப்புக்கு வெற்றி, புலியோட நடிப்பு கிடைச்ச வெற்றி அது. கண்டிப்பாக. ஆமாம். இப்போ சீக்வன்ஸ்ல நடிக்கிறோம்ல, இதை வந்து அந்த சீன்ல நடிச்சு முடிச்சது கடந்து நம்ம ஈஸியா போயிட முடியுமா? அவருடைய தாக்கம் இருக்குமாண்ணே? இப்போ ஒரு படத்துல ஒரு கேரக்டர் நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க, டேக் ரோலிங் ஆக்ஷன் 10 நிமிஷம், 11வது நிமிஷத்துல நீங்க கேஷுவலா மாறிடுவீங்களா? நான் மாறிடுவேன். நான் மாறிடுவேன். எனக்கு அதை வந்து எனக்கு சஸ்டெயின் ஆகாது. எப்பயுமே நான் வந்து ஒரு சீன் நடிக்க போறேன்னா அந்த சீன்ல என்னவா இருக்கணும், ஃபர்ஸ்ட் என்ன மூடில் இருக்கணும், சோகமா இருக்கணுமா, கோபமா இருக்கணுமா, காமெடியா இருக்கணுமா, என்ன மூடில் இருக்க போறோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சீன்ல நான் என்னவா இருந்தேன், அந்த மூடோட இங்கே வரணுமா, ட்ராவல் பண்ணணுமா, அது கேட்போம். இதுக்கப்புறம் எப்படி இருக்க போறோம். ஸோ இதனோட வய மீடியா பேலன்ஸ் சொல்லணும், அது வந்து டேரக்ட் தெரிய சொல்லிடுவாங்க, ஆனால் இல்லை இப்படி தான் இருக்கணும்னு. அந்த டைம் நான் அப்படி இருப்பேன். அந்த எமோஷன் ஆகட்டும் எதாவது பண்ணும், கட் சொன்ன பிறகு நம்ம ரிலாக்ஸ் ஆயிரும். ஓகே. ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய நான் வந்து அந்த மூட்லேயே இருந்தேன், அந்த காலையிலேருந்து அந்த மூட்ல இருந்தேன் அப்படின்னு. அது எனக்கு தெரியல, எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு கேரக்டர் சொல்லும்போது ஃபிசிக்கலி கரெக்ட் ஆயிடுவீங்க. இந்த ரோல் வரும்போது நீங்கள் ஒரு அடிக்கணும்,
நான் மகானால நான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் ஒரு கேரியர் லைஃப்பை சேஞ்ச் பண்ணனால சொல்கிறேன். நீங்களும் ஒரு கேரக்டர் உட்காந்து பேசுவீங்க, ஹீரோ வருவார், நீ ஹீரோவை மிரட்டணும் பேசுன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து உங்க கூட ரொம்ப அட்டாச் ஆயிடுவாரு. இப்போ இந்த சீன் டைரக்டர் சொல்றாருல, சொல்லும்போது நீங்க பிசிக்கலி ரெடி ஆயிடுவீங்க. ஒயிட் நைட்டு போட்டு ஒரு பார்ல உட்காந்துருப்பீங்க, சேர்ல கை வச்சிருப்பீங்க, இங்கே கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும். ஃபிசிக்கலி நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. மென்டலி உங்களை எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? இல்லை தம்பி, ரெண்டும் சேர்ந்து தான் பண்ணும். நீங்கள் மென்டலி சேர்ந்து ரெடி ஆகும். இப்போ ஒரு சீன் சொல்கிறாங்கன்னா இது எமோஷன் சீன்ஸு, இந்த சீன் வந்து பயங்கர டெப்த்தாக இருக்கும், பயங்கரமாக அழுகணும் சீனில், அப்படியே நம்ம மென்டலாகவும் தயாராகணும்ல. மென்டலாகவும் தயாராகணும். ஒரு மாதிரி மைண்ட் செட்டாக வந்து தயாராகி தான் நம்ம அடிக்க முடியும். நீங்கள் ஃபிசிக்கல் மண்டையை மட்டும் ஆட்டிட்டு இல்லை கைகள் பாடியில் கட் பண்ண முடியாது. நீங்கள் மண்டைகளை வச்சு ஓட்டினா தான் தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறோம்ல ஒரு கோவமாக கத்துறேன்னு வச்சுங்களேன், அது வந்து நடிப்பு தான், ஆனாலும் பாடி ரியாக்ட் பண்ண முடியல. நம்மளுக்கு ப்ரெஷர் ஏறும். நம்மளுக்கு ஃபைட் பண்ணுறோம் ஏன்னு கத்துறோம்னு வச்சுக்கலாம், அது கத்துறப்ப நம்ம நடிக்க தான் கத்துறோம், ஆனால் பாடி தெரியாதுல நடிக்க தான் கத்துறோம்னு. உள்ள அப்படி ஜிவ்வுன்னு ஏறும், ப்ரெஷர் ஏறும். ஸோ மென்டலாக தயாராகணும் தம்பி. ரெண்டு சேர்ந்து தான், மென்டலி ஃபிசிக்கலி தயாராகணும். பட் ரெண்டு பேர் ரிலாக்ஸ் ஆகிடணும் கட் சொன்ன அப்புறம். அதான் ஒரு நடிகனுக்கு அழகு. அதெல்லாம் முடிஞ்சு அப்படின்னா அது ஆயிரும் தம்பி. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆயிரும். நடிக்கிறது ஈஸியாக கஷ்டமானுங்க? எதையுமே கற்றுக்கிட்டா ஈஸி. ஓகே, நான் நினைப்பேன். பட் என்னன்னா நான் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு நெருக்கமாக உண்மையாக நடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதை நோக்கி போகிற வரைக்கும் கஷ்டம், அது கற்றுக்கிட்டோம்னா ஈஸி. ஓகே, உங்களுக்கு ரோலிங் ஆக்ஷன் சொல்லும்போது நீங்கள் யாரை நினச்சிட்டு நடிப்பீங்க? உங்களுக்கான ரோல் மாடல் இருப்பாங்களா? இல்லை, நான் யாருமே அப்போ அந்த மாதிரி நினச்சி நடிக்க மாட்டேன். அந்த மாதிரி எப்பயுமே இது வரைக்கும் நான் வந்து நினச்சதில்ல. சில சீன்ஸ் சில டைலாக் வரப்போ ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கும்ல, அது ஆக்டர் நினைக்க மாட்டேன். நண்பர்கள் இருப்பாங்கல்ல, ஆமாம், சில ஊரில் இப்படி பேசியிருப்பான், அப்புறம் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, இப்படி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி மைண்டில் ஏதாவது ஓடும். பேசலாம்ல மாப்பிள்ளை பற்றி, அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்படி இருப்பான்ல, இந்த ஸ்லாங் பேசுவான்ல அப்படின்னு தோணும். அது வந்து நம்ம சில எப்பயாவது தோணும், அவ்வளோ. மற்றபடி என்ன தம்பி, இப்போ ஒரு கேரக்டர் ஒரு ஆக்டரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, முழுக்க அந்த டேட் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த கேரக்டர் எப்படி பண்ணணும், எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி எந்த மாதிரி மீட்டரில் டைலாக் பேசணும், எல்லாமே ஆல்மோஸ்ட் டேரக்டர் சொல்லி கொடுத்துருவாங்க. அதை நம்ம பண்ணாலே போதும். அதில் நம்ம சின்ன சின்ன இன்புட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை மட்டும் கரெக்ட் பண்ணி பண்ணாலே போதும். அப்போ தான் நான் நினைப்பேன். ஓகே, உங்கள் மனசை அதிகமாக பாதித்த விஷயம் ஒரு சம்பவம் அப்படின்னு என்னென்ன இருக்கு? அண்ணன் எல்லா கேள்விக்கும் டக்குன்னு இல்லை, மனசை பாதிச்சதுன்னா என்னுடைய தந்தையோட மரணம், என்னோட தாயோட மரணம். அது எப்பயுமே சொல்றது அவங்க இருந்திருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நான் எப்பயுமே டெய்லி அவங்க நினைப்பேன், டெய்லி அவங்க நினச்சி நான் சாமி கூப்பிட்டுப்பேன். அவங்களோட மரணம் எப்பயுமே லைஃப்பில் ரொம்ப மறக்க முடியாத மரணம். அது வந்து மனசை பாதிச்சது. விஜய் சேதுபதி அவரை எப்படி நான் என்ன முறை சொல்லி கூப்பிடுவீங்க? தம்பி தான். இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு உங்க தம்பிக்கு ஒரு அட்வைஸ் சொல்றதுனா என்னென்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? அவருக்குலாம் அட்வைஸே சொல்ல முடியாது, அவர் எல்லாரும் சொல்லுவார் அட்வைஸ். அப்படிங்களா? ஆமாம், உங்களுக்கு அட்வைஸ் தம்பி யாருக்குமே நம்ம யாரும் சொல்லிட முடியாது. அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு 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 திறமை இல்லாமல் சொந்த அறிவு இல்லாமல் இவ்வளோ தூரம் வளர முடியாது. அவரே இப்போ பார்த்தீங்கன்னா சேதுவோட ஸ்பீச் கட்டுறீங்க, இன்டர்வியூல கட்டுறீங்க, அவரும் ஒரு ஃபிலாசபி பேசுகிறாங்க, எல்லாமே தெரியும். அவ்வளோ, அதுவே நம்ம போய் ஒரு அட்வைஸ் பண்ணுற நிலைமையில அவர் இல்லை. இன்னொன்று வந்து அட்வைஸ்னா ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, நல்ல கதைகள் கேட்டு நல்ல படமாக பண்ணுங்க, சம்பாதிக்கலாம் சேர்த்து வைங்க, ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இது எல்லாத்துக்கும் சொல்கிறது தான். இது அவர் சேர்த்துக்கு மட்டும் எல்லாத்துக்குமே அதுதான். நம்மளை சுற்றி உள்ளவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நீங்கள் பார்த்து வியந்து நான் பார்க்கும்போது இவர் இப்படி இருந்தாரு, இப்போ ஒரு உச்சபட்சத்தில் இருக்காரு அப்படின்னா ஒரு 3 பேர் யாராவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராங்க? நிறைய பேர் இருக்காங்க. சீனராமசாமி, சுசீந்திரன், சேது, சூரி, நிறைய பேர் நம்ம சசி, அமீர் அண்ணன், எல்லாமே நான் வந்து உதவியாளருக்கும் பார்த்துருக்கேன். நடிகர்களாக சின்ன நடிகர்களுக்கும் பார்த்துருக்கேன், இன்னைக்கு பெரிய ஆளுக்கும் பார்த்துருக்கேன். நான் அவங்கள வெற்றியோடு, அதாவது இப்போ நான் அவங்க சும்மா இருந்தப்பே ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவங்க வெற்றியிலையும் நான் வந்து பார்த்துருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நிறைய பேர் இவங்கெல்லாம் சும்மா ஒரு சிலர்
நிறைய பேரோட இப்படி வெற்றிக்கு முன்னாடி இருந்திருக்கேன். வெற்றிக்கு முன்னாடி நான் வந்து பழகிருக்கேன், பார்த்துருக்கேன். வெற்றிக்கு அப்புறம் பல தடவை பார்த்துருக்கோம், பேசுகிறோம், பழகிறோம். அப்கமிங் மூவி என்னென்ன இருக்கு? அப்கமிங் மூவி வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் பையன் படம், படைத்தலைவன். அது ஒன்று ஆன் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ரிலீஸிங் வந்து பார்த்தீங்கன்னா சலூன் ஒரு படம் ரிலீஸுக்கு இருக்குது. அதே மாதிரி சூதுகம் 2. ஆமாம் ஆமாம், டாக்டர். ஆமாம், அது முடிஞ்ச படம், அது இருக்குது. அப்புறம் ஜி பிரகாஷ் சாரோட ஒரு படம், அது ஒன்று இப்போ ஷூட்டிங் இருக்குது. ஒரு வெப் சீரிஸ் ஒன்று சூப்பர் ஷூட்டிங் போயிட்டு. லஞ்ச் டைமில் உங்களுக்கு கூப்பிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறேன்னு. ரொம்ப கோல்டு வேறு இருக்குது. இன்னைக்கு சாப்பிட்றோம், கோல்டை சரி பண்ணுறோம், அதை பார்த்துக்குறோம். ஆல்ரெடி ரொம்ப லேட்டாக சாப்பிட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஆமாம், ஆர்டர் பண்ணி. ஆமாம், டைம் ஆகல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. வந்து சொல்லலாம், அப்படியே வாங்க. ரொம்ப பொறுமையாக இருக்கீங்கண்ணே. சாப்பாடு மனிதனுக்கு முக்கியமானது பொறுமை தான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, பொறுமையை சோதிக்கப்பட்டு டென்ஷன் ஆகும். அது வரைக்கும் ஒரு கட்டத்து வரைக்கும் அப்படி தான் இருப்போம். தம்பி அந்த மாதிரி எதுவும் பண்ணலண்ணே? அவர் பண்ணலாம். சிறப்பு. என்னென்ன இருக்குது? இறா இருக்குது, நண்டு இருக்குது, மீன் இருக்குது. நண்டு மீன் குழம்பு. இது கனவா இருக்கு. கனவா நண்டு சூப் சாப்பிட்டீங்கண்ணா? சாப்பிட்டேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. சென்னை சிட்டியில் கொஞ்சம் இந்த மாதிரி ஹோட்டல் கிடைக்கிறது அது இது நினைக்கிறேன். ஆம்பியன்ஸ் பிரமாதமாக இருக்குது. டேஸ்ட் மட்டும் தான் பார்க்கணும். ஆம்பியன்ஸ் பக்காவாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்து டேஸ்ட் ஆக்சுவலி ரொம்ப நல்லா நினைக்கிறேன். இருக்கு அது என்னது? அது ரெண்டு சேம் தானே? இப்போ இதே ஒன்று தான் பாட்டு சாப்பிடுறேன். நண்டு பிடிக்கும். ரொம்ப நண்டு தான். நண்டு உங்களுக்கு தானா? ஹாப்பி தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுலாம் என்னதுண்ணா? எல்லா வகையான ஃபுட்டும் பிடிக்கும். ட்ரெடிஷ்னல் ஃபுட் ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே. அது மாதிரி இந்த சீ ஃபுட். நம்ம எங்கே போனாலுமே ஒரு ஃபுட்டு எதிர்பார்ப்போம். எந்த ஊருக்கு போனாலுமே எனக்கு இந்த ஃபுட்டு கிடைச்சா போதும், என்னுடைய லைஃப்பை என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிறதுக்கு, அந்த டேல என்னை கழிச்சிக்கிறதுக்கு இந்த ஃபுட்டு இருந்தால் போதும் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ரொம்ப பிரதான ஃபுட்டுனா என்னதுன்னா இருக்கு? நான் எப்பயுமே அந்தந்த ஊருக்கு போனால் அடாப்ட் ஆயிடுவேன். எந்த ஊரில் என்ன ஃபுட் கிடைக்குதோ அது அடாப்ட் ஆயிடும். ஃபுட்டுக்கு ரொம்ப மணக்கிட மாட்டேன். ருச்சியாக சாப்பிடுவேன். பட் இதுதான் வேணும் அடம் பிடிக்க மாட்டேன். பிரியாணி தான் வேணும், இப்போ சப்பாத்தி தான் வேணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் சாப்பிடுவேன். வீட்டிலே அப்படி தான். ஓகே. எங்கே போனாலும் அந்த மாதிரி பசிக்கிறப்போ என்ன ஃபுட்டு கிடைக்குதோ அதுதான், அவ்வளோதான். அது போதும். இந்த மாதிரி வரப்போ டேஸ்ட்டாக சாப்பிட வேண்டியதான். இந்த பிரமாதமாக இருக்குது, எல்லாமே வச்சுருக்கோம், சாப்பிட வேண்டியதான். ருசியாக சாப்பிட வேண்டியதான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ப்ரொடக்ஷன் ஃபுட்டு லைக் பண்ணி சாப்பிடுவீங்களா? சூப்பராக நல்லா இருக்குமா? ஐயோ, நீ சாப்பிட்டது இல்லையா? இல்லையாண்ணா. வாங்க வாங்க, ஷூட்டிங்க்கு அப்புறம் வாங்க வாங்க. கண்டிப்பாண்ணா. இதுக்காக கூப்பிட்றேன். நல்லா இருக்குமா? அட்டகாசமா. ஏன்னா எவ்வளோ வெரைட்டிஸு. டெய்லி விருந்து மாதிரி தான் அது. அப்படியே டெய்லி விருந்து தான். காலையில் வந்து அவ்வளோ வெரைட்டி. அதாவது தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி குறைஞ்சது ஒரு 5-6 ஐட்டம்ஸ் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 5. அதாவது எப்படின்னா இட்லி பொங்கலோட கன்ஃபார்மு. அது இல்லாமல் வந்து குட்டி தோசை, குட்டி பூரி, ராகி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வரும். எல்லாம் அங்கே ஸ்பாட்லேயே குக் பண்ணுறதா? பண்ணி தான் வரும். பண்ணி தான் கொண்டு வருவோம். மெஸ்ஸில் தான் வரும். நீங்கள் பிரமிச்சு போய் சாப்பிட்ட ஃபுட்டு அப்படின்னா என்னென்னா இருக்குது? இந்த ஃபுட்டு சாப்பிட்டு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இப்போ இல்லை, சின்ன வயசில். அது இன்றைக்கி மறக்க முடியாது. சாப்பிடும் இவ்வளோ பெரிய தலைவாழை இலை போட்டு நான்வெஜ் அத்தனையுமே வச்சாங்க. அது நான்வெஜ்லேயே ஒரு 20 ஐட்டம் இருக்கும். மூளை, சுக்கம், நாட்டுக்கோழி சாப்ஸு, மட்டனு, முட்டை, அவிச்ச முட்டை, பொரிச்ச முட்டை, இந்த மாதிரி ரத்த பொரியல் எல்லாமே இருந்துச்சு. ஒன் சைடு ஃபுல்லாக அதுதான். பிச்சுட்டாய் சமையல். எந்த ஊர்னு? மதுரையில். மதுரை தான். பெரிய ஒரு கல்யாணம், செம்ம சாப்பாடு. அதான் நான் ரொம்ப அவ்வளோ ரிச் ஐட்டம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபுட்டு வேறு எங்கேயும் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த மாதிரி சாப்பிடல. அதை கொஞ்சம் நெருக்கி சாப்பிட்ருக்கோம். அந்த மாதிரி சாப்பிட்றது. நீங்கள் மோஸ்ட்லி உங்களுக்கு எந்த ஒரு பிரமிப்புமே கிடையாது, பிரம்மாண்டங்கிறது நீங்கள் எதுவுமே லைக் பண்ண மாட்டீங்க. இந்த ஹீரோ கூட உட்காந்து சாப்பிட்டது என் லைஃப்பில் மறக்கவே முடியாது அப்படின்னா யாருன்னா இருக்கா? ஹீரோக்கள் கூட சாப்பிட்டதே இல்லை. அப்படியா? இப்போ இந்த பிரம்மாண்ட நடிகர் கூட நான் நடிச்சு அவங்க லஞ்ச் பிரேக் அவங்க போயிடுவாங்க. அவங்க கேரளம் போயிடுவாங்க, நம்ம கேரளம் வந்துடுவோம். சரி சரி. அந்த சாப்பிட்றப்ப சார்
பக்கத்துல உட்காந்து எப்பயும் மாட்டாங்க. அப்படிங்களா? அவங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் ப்ரைவசியாக சாப்பிட நினைப்பாங்கல்ல, ஆ, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபுட் சாப்பிடுவாங்க. சூப்பர் So, சூப்பர். அந்த மாதிரி ஆ, அது சினிமாவில் இருக்காது. இருக்காது. நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்குற சினிமா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிறது வேற. வேற அதோட சாப்பாடு டயத்தில் வந்து இப்போ பிரேக் விட்டப்போ நம்ம வந்து இப்போ என்னோட கேர் ஒன்று இருக்கும், அங்கே வந்துடுவோம். ம், ம். எப்பயாவது ஒன்றா சாப்பிடுவோம் தவிர மற்ற இது வந்து ரெகுலராக இருக்காது. விக்ரம் படத்துல ஒரு சீன் வரும், இந்த வெட்டிங் சீன், பிரியாணி தயார் பண்ண சொல்லவா, ஆமாம், அந்த சீக்வன்ஸ் ஞாபகம் இருக்கானே? மேக்கிங் இருக்கு. என்னென்ன நடந்துச்சு அந்த ஸ்பாட்ல? இது என்னது விக்ரம் மூவில அந்த வெட்டிங் சீக்வன்ஸ் வரும், அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்ல உள்ள ஆமாம்மா, வரும். அது அவங்க போஸ்ட் தனியாக எடுத்துட்டாங்க. அவர் வந்து என்கிட்ட தனியாக வந்து கேட்பார், சார் ஆட்டை ஒட்டிடலாமா, அவ்வளோதான். அந்த நிலைமை தான் என்கிட்ட கேட்டது. அது இப்போ பயங்கர டோலாக போச்சு அண்ணாமலை சாருக்கு ஒரு எலெக்ஷன் அப்போ. என்ன பிரதர்? ஓ, என்னது பிரானா நல்லா இருக்கும் போல இந்த ஐட்டம் டேஸ்ட் பண்ணுவாங்க. இது சீஸ் கார்லிக்கா, பட்டர் பன்னீர் பட்டர், இது சீஸ்லேயும் பண்ணுவாங்க. ஓ, நீங்க சொல்ல போனோம் சாப்பிடுவோம், தம்பி கண்டா பரிமாறுவோம். இதுலேயே சீஸ் வித்து நான் பார்க்கும்போது கலர் அப்படிதான் இருக்கு. சீஸு நம்ம பூண்டு போட்டு அதை சேல் பண்ணுறாங்க இப்போ இந்த பிராணா. அதாவது நம்ம ஆளுங்க சாப்பிட்றதுல வெரைட்டியாக கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க உலகம் பூரா. இல்லை கண்டிப்பா எதை கண்டுபிடிக்க இல்லை, இது மட்டும் அதான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஸ்பெஷல், நிறையா கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சமே இல்லை, நிறையவே ஸ்பெஷல். அது மதுரையில் குறிப்பாக பயங்கர ஸ்பெஷல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கறி தோசைலாம் எப்போ வந்துச்சு? இப்போ தான் வந்துச்சு. இந்த கறி தோசைலாம் இல்லையே. கரெக்ட். மகாராஜா பேசப்படக்கூடிய ஒரு மூவி. ஒரு சில படத்தோடைய கதை கேட்கும்போது படம் வெற்றி பெறுமா போகுமா போகாதாங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும் தானே? அது முடியும் தானே? வெற்றி பெறுமா வெற்றி பெறாதான்னு நம்ம கணிக்க முடியாது. நல்ல படமா வருமா வராதுன்னு கணிக்க முடியும். அப்படி மகாராஜா நான் வந்து அவ்வளோ கணிச்சேன், நல்ல படமா வரும் கண்டிப்பா. என்ன ரீசன், எதை வச்சு? அந்த அந்த கண்டு நல்லா இருந்துச்சு. அதனால அந்த ரைட்டிங் ஸ்டைல் இருக்குல்ல, படிக்கிறப்ப தெரியும்ல, வேலைக்கு படிக்கிறப்போ சீன் படிக்கிறப்போ அது தெரிஞ்சு. இந்த நித்திரன் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய டேரக்டர் எனக்கு தெரிஞ்சார். அப்படி குரங்கு பொம்மை பண்ணனால ஒருத்தர் அவுட்புட் பார்த்துருக்கோமா நம்ம எப்படி எடுப்பாங்க அப்படின்றது என்னவா வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு தமிழ் சினிமா இந்த டைரக்டரோட கையில தான் இருக்க போகுது அப்படின்னா யாராவது இருப்பாங்க? யாருக்கையும் இருக்காது, மாறி மாறி தான் வரும். அப்படியா தம்பி? இது வந்து ஒரு முந்துமே இல்லை. இன்னைக்கு தொடர்ந்து ஒரு 3 படம் ஃப்ளாப் பண்ணால் அந்த ரேட்டை மறந்துடுவாங்க. எவ்வளோ பெரிய ஆளுந்து மறந்துடும். தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா 4 படம் 5 படம் தாங்குது. நான் பார்த்தேன் ஃப்ளாப் பண்ணால் அப்படியே மறந்துடும். சரி, நீங்கள் எவ்வளோ லாங் ஸ்டாண்டிங் யார் கையுமே இருக்காது, வாய்ப்பே இல்லை. எதுவே எப்படி ஷேர் மார்க்கெட் மாதிரி தான், டக்குன்னு மேலே போகும். ஹிட்டு கழிச்சிட்டே இருக்கணும், ஹிட்டு கொடுத்துட்டே தான் இருக்கலாம். அது நீங்கள் ரொம்ப கம்மி, தொடர் வெட்டி கம்மி. ஏன்னா பட்ஜெட் பெருசாகிடுச்சு. நீங்கள் ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி 60 கோடி லாஸ் பண்ணுறாங்கல்ல, லாஸ் ஆகுதுல்ல, அது டேரக்ட் பண்ணால் அது பழி விடும். அந்த வாய்ப்பு அடுத்து வேணாம் பண்ணுறோம். இப்போ ஒரு படம் பார்த்துட்டு நம்ம வெளியில வரும்போதே மக்கள் சொல்றாங்களா, இந்த சீன் இப்படி எடுத்ததுதான் நல்லா இருந்திருக்கும், இந்த படத்துக்கு இந்த கதை தேவையில்ல, இவ்வளோ டியூரேஷன் தேவையில்ல, இவ்வளோ ஃபைட் சீன் தேவையில்ல, மியூசிக் சொதப்பிருச்சு, இப்படின்னா மக்கள் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு வந்து அவங்களுடைய கருத்தை சொல்றாங்களா? இந்த கருத்தெல்லாம் ப்ரொடியூசருக்கு தெரியாதா? தெரியும். அப்ப அவங்களே சேஞ்ச் பண்ணலாம்ல, ஒரு அவங்களுடைய பார்வையில அது நல்லா இருந்திருக்குமோ? தயாரிப்பாளர் எப்பவுமே வியாபாரம் தான் பார்ப்பாங்க. இவர் டைரக்டர், இவர் ஹீரோ, இவங்கெல்லாம் காம்பினேஷன்ஸ், இது என்ன வியாபாரமா டேபிளில்? அதானே முக்கியம். அதுதான் முக்கியம். பட் ஆனால் அந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமே, இது இப்படி பண்ணலாமே, மியூசிக் இப்படி வேண்டாம், இந்த இடத்துல இந்த சீக்வன்ஸ் வேண்டாம், இதெல்லாம் கட் பண்ணலாமே, இப்படிலாம் ப்ரொடியூசர் சொல்லலாம். நீங்கள் சொல்கிற ஆளுநர் கம்மியாட்டாங்க. நீங்கள் முதலாளிய கையில் சினிமா இல்லை, முதலாளி இருந்தாங்கல்ல, ஏவிஎம் சரவணன் சார், நாகிரெட்டி, வாசன் சார், அந்த மாதிரி பழைய காலத்தில் இருந்தாங்களோ சினிமா வந்து முதலாளிகள் கையில் இருந்துச்சு. அவங்களாம் வந்தாலும் இருந்துருவாங்க ஹீரோஸ்லாம். நீங்கள் அப்படி கிடையாது, ஹீரோஸ் கையில் சினிமா போயிடுச்சு. ஸோ முதல்ல எதுவுமே டிமாண்டை சொல்ல முடியல. அதான் இன்னைக்கு பிரச்சனையே. டேரக்டர் போய் ஒன்று ஹீரோட சொல்லுவான், சார் என்ன சார் நல்லா இருக்கு சார் இப்படி சொன்னான்றார். பஸ் ஓகே பஸ் இருக்கட்டும் பஸ் இல்லை. டேரக்டர் சொன்னோன்னா பிடிச்சிரு ஓகேன்றாரு. ஓகே. இப்போ டைரக்டர்ஸ் வந்து ஹீரோயினை ஹேண்டில் பண்ணுறாங்களா, அந்த விதம் எப்படி இருக்கு? டைரக்டர் எழுதுகிற ஸ்கிரிப்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்களா, இல்லைனா ஹீரோ தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்களா? இப்போ மோஸ்ட்லி வந்து அதே மாதிரி பண்ணுறாங்க. டெவலப் பண்ணுவாங்க ஹீரோஸ், அது எல்லாத்தையுமே உண்டு தானே. அவங்களுக்கு ஒரு
பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு கேரியர் இருக்குல்ல, அதை மாற்றுவாங்க. சில ப்ளஸ் மைனஸ் தான். ஓகே. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை நிறைய மைனஸ் தான் நிறைய நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமால. ஏன்னா ஒரு சில படம் ஃப்ளாப் ஆகும்போது டைரக்டர் சொன்னதை ஹீரோ செஞ்சு கொடுத்தாலே படம் ஓடி இருக்கும். அந்த ஹீரோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டாரு. அதனால சில படங்கள் அப்படி ஆயிருக்கு, நானே கேள்விப்பட்டிருக்கேன். சில படங்கள் அப்படி ஆயிருக்கு. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா? தப்பான விஷயம் தான். சரியா தப்போ ஒரு டேரக்டர்கிட்ட வந்து கதை கேட்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதை கேட்டு நீங்கள் ஓகே பண்ணி அதை டெவலப் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு டேரக்டர் சொல்ல கேட்டு நடிச்சிடணும். அதுதான் வந்து ஒரு நடிகருக்கு அழகு எப்பயுமே. ஆனால் ஒரு டேரக்டருக்குள்ளே அது எப்படி வேணும் எடுக்கணும் நினச்சிருக்கலாம்ல, இது இன்னும் எப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலான்னு. அந்த அந்த அவங்களுடைய ஃப்ரீடம் நம்ம அந்த எப்பவுமே அந்த கலை சுதந்திரம் இருக்குல்ல, அந்த கலை சுதந்திரத்தை நம்ம எப்பவுமே நான் வந்து நடத்தக்கூடாது. அவங்களுக்கான ஃப்ரீடம். ஒரே க்ளோஸ்அப்லேயே சீனை முடிக்கலாம், ஒரே ஷார்ட்டில் முடிக்கலாம், 10 ஷார்ட் எடுக்கலாம். அது அவங்களுடைய ஃப்ரீடம். அது எனக்கு இப்படி அப்படி இப்படி வேலைக்கு இப்படி மாற்றி எழுது அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பான விஷயம். கமலஹாசன்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் ரஜினிகிட்ட இருக்கு, ரஜினியிடம் இல்லாத ஒரு விஷயம் கமலஹாசன் இருக்கு. அப்படின்னா நீங்க அந்த 2 பேர் கூட டிராவல் பண்ணியிருப்பீங்களே, அந்த டியூரேஷன்ல உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்ச விஷயம் ஏதாவது இருக்கா? 2 பேரும் ஆகச்சிறந்த நடிகர்கள், சரிங்களா. இன்னொன்று அவங்க வந்து அவங்க தொழிலில் சின்சியர்ஸ் இருக்குல்ல, இந்த சின்சியராக இருக்குன்றது இத்தனை வருஷமாக அவங்களோட சின்சியாரிட்டி அதான் வந்து இவ்வளோ தூரம் அவங்கள வந்து கடத்தி வந்திருக்கு. இந்த 2 பேர்த்தையும் பார்த்து இவங்ககிட்ட இல்லாதுன்னு சொல்லலை, இருக்க சொல்கிறாங்க. 2 பேரும் பார்த்து பிரமிச்சது தான். அந்த ஒரு சீனுக்கு முன்னாடி ஒரு டைலாக்கு முன்னாடி அவங்க அவ்வளோ மணக்கிறது இருக்குல்ல, 2 பேருமே இருக்கு. இப்படி இவ்வளோ லாங் ஸ்டாண்டிங்காக கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் சினிமாவில் இருக்குல்ல ஹீரோவாகவே. முடியுமா சொல்லுங்க. அப்போ இல்லைங்களா ஒரு 4 படம் 5 படம் ஃப்ளாப் ஆனால் ஹீரோ திணறிடுறாங்கல்ல அடுத்த கிட்டு தர்றாங்க. அப்போ இத்தனை வருஷமாக ஹீரோ இருக்கார், ரஜினி சார், கமல் சார் இருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அவங்களோட சின்சியாரிட்டி எவ்வளோ துதக்கூறு இருந்திருக்கும். ஒரு படைப்பு மீது ஒரு காட்சியின் மீது அழுத்தமாக வந்து நடிக்கணும் அப்படின்னு இருக்குல்ல. 2 பேரும் நான் பார்த்து பிரமிச்சது. இப்போ ஒரு கேஷுவலா சினிமாக்கு அப்பாற்பட்டு ரஜினியோ கமலஹாசனையோ பார்க்கும்போது நார்மல் ஜீன் டிஷர்ட் போட்டு இருக்காங்க, அவர் முடியலாமல் இருக்காரு, இவர் கொஞ்சம் ஸ்பெக்ஸ் போட்டு பியர்டு வச்சுட்டு சுற்றுறாரு. சாதாரண ஒரு மனிதர்கள் தான் 2 பேருமே. ஆனால் ஃப்ரேம் ரோல் சொல்லும்போது அந்த ஹீரோ நம்மளே இவங்களெல்லாம் மீறி என்னடா முடியே இல்லாமல் ரஜினி இருந்தார் இந்த படத்தில் மறந்துடுவோம். அது எப்படி சார்? எனக்கு அதான் மேஜிக், அதான் சினிமா சார் மேஜிக். டோட்டல் லுக்கே மாறி பாருங்க, நம்மளுக்கு மறந்து பழைய ரஜினி மறந்துடும். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் ஆமாம் அப்படி தானே இருந்தார் இப்படி தானே போனார்னு அப்படி சொல்கிறோம். ஒரு ஸ்லோமோவில் பிஜிஎம் போட்டு நடந்து வரும்போது நம்மளே மறந்துடுறோம். நம்ம அந்த ஒரிஜினல் ரஜினியை மறந்துடுவோம். அந்த 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 ஹீரோ நம்ம தெரிவார். அதான் பஸ் மேஜிக், சினிமா மேஜிக். அதான் நடிகர் விஜய் அடுத்த படத்தோட தனது சினிமா பயணத்தை நிறுத்தி கொண்டு பொலிட்டிக்கலாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கிட்டாரு. எப்படின்னு பார்க்குறீங்க? தப்பு இல்லையே. விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக நம்ம நோட் பண்ணுறோம். நாளைக்கு பாலாஜி கட்சி ஆரம்பித்தா, தாஸ் கட்சி ஆரம்பித்தா யாரும் ஆரம்பிக்கலாம். இங்கே அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் ஸ்டாண்ட் பண்ணுவா, அதுதான் முக்கியம். உங்களோட பார்வையில் எப்படின்னு இருக்கு தமிழக வெற்றி கழகம்? லேட் ஆகும், உடனே வராது. ஏன்னா இங்கே வந்து கட்சி ஆரம்பிக்கிறது ஈஸி. ஒரு வில்லேஜ் ஒரு தெருக்கு நீங்கள் கட்சி கொண்டு ஒரு ஊரே கொடியேற்றணும், அதுக்கு வந்து ஒரு லாங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் வரலாம். பொலிட்டிக்கலில் ஒவ்வொரு வாரிசுலாம் உள்ளே வராங்களா, அது மாதிரி சினிமாவில் ஒவ்வொரு வாரிசு உள்ளே வராங்களா? இவங்களோட பையங்கிறதுனாலேயே படம் ஹிட் ஆகுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த பையனுடைய ஓன் ஸ்டஃப் தான் யாராவது சொந்த திறமை தான். படம் அமைகிறது வந்து டேரக்டர் கையில் தான் இருக்குது. ஒரு டேரக்டர் கையினா ஹீரோ கையில் கிடையாது. ஏன்னா அவங்களே ஒன்றி பேசலாம். அதுக்கப்புறம் அதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதை வந்து சஸ்டெயின் பண்ணி நிற்கிறது வந்து உங்களோட கையில் தான். அது நல்ல கதையில் கேட்கலாம், உங்களோட சாய்ஸ்க்கு வந்துடும் சினிமா. படம் வந்து உங்கள் சாய்ஸில் இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது தான். அப்புறம் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல கதை கேட்கலாம், நல்ல டேரக்டரை போட்டுக்கலாம், நல்ல பிடிச்ச நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிற்க வைக்கிறது நீங்கள் தான். உங்களுடைய வாழ்க்கையில் கோடம்பாக்கம், சாலிகிராமம், மடப்பழனி இந்த 3 ஏரியாவும் எந்த லெவலுக்கு முக்கியத்துவமாக இருந்துச்சு? என்னோட தாய் வீடு மாதிரி. சினிமா நோக்கி வரப்போ நமக்கு என்ன ஆவணே தெரியாதுல்ல, என்ன ஆவணே தெரியாதுல்ல. ஆனால் நம்மளை அரவணைச்சு கட்டி அணைச்சி நம்ம இந்த அளவுக்கு ஆளாக்கிருக்கல கோடம்பாக்கம். எவ்வளோ ஒரு விஷயம். அதனால் சொல்லுவாங்கள்ல சென்னை இன்னொரு அன்னைன்னு, அந்த மாதிரி தான் எனக்கு உண்மையிலே எங்கெங்கேயோ சுற்றி போயிட்டு வந்தாலும் ஃபாரின் போகிறோம் சுற்றுறோம் வைக்கிறோம். ஆனால் ஒரு சாலை கிராமத்துக்கு வர்றப்போ தான் நமக்கு திருப்தி இருக்குது. நம்ம ஒரு சின்ன ஒரு ஹோம் டவுன் ஃபீல் இருக்குல்ல,
தாய் வீடு அந்த ஃபீல். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னென்ன? அடிக்கடி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கிற பாட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லையாண்ணா? இப்போ சமீபமாக எனக்கு வந்து எம்ஜிஆர் பாடல் பிடிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப தத்துவ பாடல் பிடிக்குது, ஏன்னு தெரில. ஆமாம், ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்ட பழைய பாட்டு தான் பிடிக்கும் ரொம்ப. அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? நிறையா பாட்டு பிடிக்குது. அதே மாதிரி ரொம்ப அமைதியாக அந்த டிஎம்எஸோட முருகன் சாங் உட்காந்து கேட்பேன். அற்புதமா இருக்கும். அது மாதிரி நம்ம அப்படியே கேட்டீங்களா உட்காந்து? நான் சொல்ல வந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. பழைய முருகர் பாட்டுனா அவரோட மியூசிக் சூப்பரா இருக்கும். தனியா நைட் டைம்ல டிராவல் பண்ணும்போது அப்படியே தனிமையில் வந்து முருகன் பாட்டு கேட்பேன். திரும்பி நாகூர் அனிஃபா பாட்டு கேட்பேன், சார் பாட்டு, டிஎம்எஸ் சார் பாட்டு, நாகூர் அனிஃபா பாட்டு. அப்படியே நம்மளை ஏன்னா அந்த பழைய பாடல்களோட பக்தி பாடல்கள்ல அது ரியலாக நமக்கு ஒரு பக்தியை உண்டு பண்ணும். அதே மாதிரி கிச்சன் சாங் பழைய ஜிக்கி மடம் பாடிப்பாங்க, சூப்பராக இந்த மாதிரி உட்காந்து கேட்பேன். எனக்கு பிடிக்கும் எல்லாம் டிவோஷனல் சாங்ஸு, பழைய பாடல். இப்போ உள்ள பாட்டுனா இப்போ மியூசிக்கில் அவ்வளோ அதிகமாகிடுச்சு, டங்கு 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 டங்குன்னு இருக்கு. அப்போ வந்து இந்த பக்தி பயம் வந்து ரிலிக்கில் இருக்கும், அதுதான் அதிகமாக இருக்குமே தவிர மியூசிக் கம்மியாக இருக்கும். விஜய் சேதுபதி அண்ணனை பார்க்கும்போது ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, அது மாதிரி எங்களெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பீங்களா? இது வாய்ப்பு தான் தம்பி, இன்டர்வியூ கொடுத்த வாய்ப்பு தானே. நீங்கள் கேட்டே கொடுத்துலாம் உடனே ஒன்று ரைட்ண்ணே. எப்படி பேசினாலுமே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது, ஸ்கோரில் கிடையாது, அதெல்லாம் பேசுகிறேன். சரி, அப்போ நீங்கள் இது கேட்பீங்க, இது பேசணும், நான் தயார் பண்ணிட்டு வரலையா? கண்டிப்பாக. நான் அதனால தான் எதுவுமே சொல்லலை. காரில் போவோம், சாப்பிடுவானே. அவ்வளோ அப்போ சொன்னீங்க நீங்கள். சூப்பர். ரொம்ப பிஸியான ஷெடியூலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி தம்பி, நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு ஸ்டாரும் சொல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.